இதை சொல்றேன், நீ ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு ஒரு ஜாதகம் போடு. ஓகே சார். சரி. ரெக்கார்டிங் போட்டியா? போட்டு சார். ரைட், ஓகே, சரி. வகுப்புகள் வந்திருக்கிறக்கூடிய எல்லாத்துக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வகுப்புக்கு போக முன்னாடி எப்பயும் போல குருவை வணங்கிடலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஷ்மி ஸ்ரீ குருவே நமக. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறது சொல்லித்தர. ரத சப்தமி. என்ன ரத சப்தமி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ரதம்னா தேர் இல்லையா? சப்தமிங்கிறது 7வது நாள் வரக்கூடியது. இப்ப சூரிய பகவான் 7 குதிரைய வச்சுட்டு உண்டான படம் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. தொழில் அபிவிருத்திக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 7 குதிரை உள்ள சூரியன் ஓட்டுற மாதிரி உண்டான படத்தை வச்சிருப்பாங்க. நீங்க பல தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனலா அந்த குதிரை ஓடுற மாதிரி, குதிரைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் அந்த பிசினஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது அதோட ஐதீகம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ரத சப்தமி அப்படிங்கிற என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? தட்சிணாயனம்னா என்னது? இப்ப பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் ஆகும். சூரியனை சுற்றி வர 365 நாட்கள், 365 நாள் பிளஸ் ஒரு 4 நாள் அத கால்குலேஷன் பண்ணுவாங்க February 28ல. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப இந்த ரத சப்தமிக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேலண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். தை 1ஆம் தேதியை உத்தராயணம்னு போட்டிருப்பாங்க. இப்ப தட்சிணாயனம்ங்கிறது நமக்கு 6 மாசமும், உத்தராயணம்ங்கிறது 6 மாசமும் அப்படிங்கிறது வரும். அப்போ உத்தராயணம்னா என்னது? இப்ப பூமி ஒரு பால் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் எர்த், இதுதான் பூமி அப்படின்னா இது எப்படி ஒரே மாதிரி தானே அப்படியே சுத்திட்டே இருக்குது இல்லையா? அப்போ சூரியன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சூரியன் உதிக்குது, சூரியன் நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம். அதாவது தட் மீன்ஸ் நம்ம மீன்ஸ் பூமி, நம்ம உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதி உள்ளது பூமி மட்டும்தான் இருக்க கோள்கள்லே. அப்ப இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் ஆகுது இல்லையா? இந்த பயணம் இப்படியே வடக்கு நோக்கி பயணிக்கும். இப்போ அதாவது தை 1ல இருந்து அப்படிங்கறத கணக்கு பண்றாங்க. ஆனா இந்த ரத சப்தமிங்கிறது சூரியனுடைய அந்த ஆற்றல் அதிகமா வரக்கூடிய அந்த டைம், அந்த வடக்கு. இப்ப நம்மளுடைய பாகம், நம்ம இந்தியால இருக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறோம். சோ அந்த வடக்கு பாகத்துல நமக்கு நல்ல ஒரு சூரியனுடைய ஆற்றல்ங்கிறது நல்லாவே கிடைக்கும். சோ உத்தராயணம் அப்படிங்கறத நம்ம உத்தராயணம், ஏன்னா இப்ப தொழில், புகழ், கல்வி எல்லாமே என்ன, பிரபஞ்சத்துடைய நாயகனே சூரியன் தான் இல்லையா? அதனாலதான் நம்ம தமிழர்கள் பொங்கல்ல தை 1 அப்படிங்கிறது கொண்டாடுவோம். இப்ப இந்த உத்தராயணம் அப்படிங்கிற அந்த உத்தராயணம்னா என்ன, தட்சிணாயனம்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ரத சப்தமிக்கு வந்துடலாம். இப்ப இந்த தட்சிணாயனத்துல இருந்து உத்தராயணத்துல மாறக்கூடிய இந்த நாள், இந்த ரத சப்தமி. இந்த ரத சப்தமி என்ன பரிகாரம் பண்ணலாம்? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எருக்க இலை, இப்ப கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எருக்க இலைய தலையில வச்சுட்டோ இல்ல எருக்க பூவை தலையில வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுவாங்க, குளிப்பாங்க. குளத்துல ஆத்துல எல்லாம் குளிப்பாங்க. கிராமம் இல்லாத நம்மள மாதிரி டவுன் சிட்டில வாழக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா, சூரியனுடைய நவ தானியம் தான் கோதுமை. ஓகேங்களா? அந்த கோதுமையை நம்ம தலையில உச்சந்தலையில வச்சு போட்டு ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். இப்ப நாளை குளிச்சு முடிச்சாச்சு மேடம், நீங்க 10:30 மணிக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறது புரியுது. நான் இதை யூடியூப்ல போட்டிருக்கிறேன், ஒரு 2 days பிஃபோரவே போட்டிருக்கிறேன். ஆனா அவங்க அப்டேட் பண்ணல. சரி, ஆனாலும் நீங்க இன்னைக்கு வேற ஒரு விஷயமும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்க தொழில் அபிவிருத்திக்கு, கல்வி நல்லா வர்றதுக்கும், அப்பாவுடைய ஒரு கன்சிடரேஷன் கிடைக்கிறதுக்கு, தாத்தாவோட கன்சிடரேஷன் கிடைக்கிறதுக்கு, சூரிய பகவானோட மொத்தத்துல சூரியனுடைய அந்த ஆற்றல் கிடைக்கிறது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோதுமையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியில கலக்கிட்டு
நல்ல சூரியனே நமோ நமக அப்படின்னு சொல்லி 2 கையில ஏந்தி நல்லா வேண்டிக்கிட்டு கிழக்கு நோக்கி நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே கார்டன் மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம். இல்ல அந்த மாதிரி எல்லாம் பிளேஸ் இல்ல மேடம் அப்படின்னா கூட வெளியே ஏதோ ஒரு இடத்துல கிழக்கு நோக்கி நின்னு சூரியனே நமோ நமக, சூரியனும் நமோ நமக. இந்த வருஷம் நல்ல எங்களுடைய தொழிலும் கல்வியும் ஆத்ம பலம். ஏன்னா ஒரு பிசினஸ் நல்லா வரணும்னா ஆத்ம பலம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த ஆத்ம பலத்தை கொடுக்கறது சூரியன் தான். சோ ஆத்ம பலம் இது எல்லாமே எனக்கு தரணும் அப்படின்னு நல்ல சங்கல்பம் வச்சுட்டு நம்ம அந்த கோதுமையை பிரபஞ்சத்துக்கு தட் மீன்ஸ் சூரியனை நோக்கி நம்ம போட்டு கும்பிடும் போது தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது நடக்கும். இப்ப நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. என்னன்னா மேடம் எனக்கு சூரியன் அவயோகி நான் செய்யலாமா அப்படின்னா இது பரிகாரம். இது சத்து மாத்திரம் மாதிரி. ஓகேங்களா? அதனால நீங்க சூரியன் அவயோகியா இருந்தாலும் சரி, சூரியன் யோகியா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் இந்த பரிகாரம்ங்கிறது பண்ணலாம். ஓகேங்களா? இத பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அந்த ஒரு தொழிலே ஆகட்டும், கல்வியில ஆகட்டும், ஆத்ம பலத்துல ஆகட்டும், நல்லபடியா வர்றதுக்கு இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம், குழந்தைங்களும் செய்யலாம். இப்ப அடுத்தது நம்ம ஜோதிடர்களுக்கு வருவோம். ஜோதிடர்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இன்னுமே இத மெருகேற்றுறதுக்கு நவகிரக பூஜை பண்ணலாம். வருஷத்துல வாரம் மாசம் பண்ண முடியாது, வாரம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க 24 hours இருக்குது. ஏன்னா நல்லாதான் இருக்குது. அந்த ரத சப்தமிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லாதான் இருக்கு. சோ நவகிரக பூஜையும் நம்ம பண்ணலாம். நவகிரக பூஜை பண்ணும்போது இந்த சூரியனோட ஆற்றல் மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களுடைய அந்த ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரத சப்தமியை பத்தி நம்ம பார்த்தோம். எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொடுத்தது டைம் இப்ப எவ்வளவு டைம் ஆச்சுங்க? டைம் எவ்வளவுங்க? 20 minutes ஆச்சா? சோழிராஜண்ணா வணக்கம், சொல்லுங்கம்மா. டைம் 10:45. 10:46. 10:56. ஓகே. இப்ப நமக்கு இப்ப ரத சப்தமினா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இப்ப நீங்க கேட்பீங்க ஆஸ்ட்ராலஜி பத்தி சொல்லும் போது ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. ஆஸ்ட்ரானமியும் ஆஸ்ட்ராலஜியும் ஒண்ணுதான். அதாவது ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது என்னன்னா விண்வெளியில நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க எக்யூப்மெண்ட்ஸா வச்சிருக்கிறது. ஆனா ஆஸ்ட்ராலஜிங்கிறது கிரந்தங்கள் பல புராண காலத்திலேயே சித்தர்களாலையும் ரிஷிகளாலையும் கண்டுபிடிச்ச விஷயம் தான் ஆஸ்ட்ராலஜி. சோ நம்ம சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டையுமே கம்பேரிட்டிவ் பண்ணி தான் நம்ம சில விஷயத்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம இன்னைக்கு ரத சப்தமி பத்தின உள்ள விஷயமும் அது எதுக்காக நம்ம அதோட தாற்பயம் என்ன. ஏன்னா இப்ப நீங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க சொல்லும் போது அவங்க கேட்பாங்க எதுக்குமா இதை சொல்ற அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க டீடைல்டா சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா சொன்னா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தெய்வத்தை பத்தி எல்லாம் சொல்லியாச்சுன்னா அவங்க அப்படித்தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ நீங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது அவங்கள ஓகே அப்ப நம்ம இத கன்சிடர் பண்ணலாம், இத பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. சோ உங்களுடைய குழந்தைகளுக்கு இத விஷயத்த சொல்லி, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலுக்கு, ஆத்ம பலத்துக்கு, அப்பாவுடைய கன்சிடரேஷனுக்கு, தாத்தாவுடைய கன்சிடரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வருஷத்துக்கு ஒரு நாள் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கிறது நல்ல ஒரு நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம ரத சப்தமிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். நீங்க ஜாதகம் கொடுங்க. ஜாதகம் போட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் போடணும். சொல்லுங்க, யாரு ஜாதகம் கொடுக்குறீங்க இன்னைக்கு? மேடம் ஜெயக்குமார் பேசுறேன் மேடம். ஒரு ஜாப் ரிலேட்டட் நீங்க ரத சப்தமி சன்னை பத்தி பேசுறேன். ஒரு ஜாப் ரிலேட்டட் ஜாதகம் கொடுக்குறேன் மேடம். அந்த ஜாப்ல என்ன விஷயம்? அங்க கம்பெனி டேக் ஓவர் பண்றாங்க. அந்த வேலை பண்ற வாழ்க்கை பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கு. வேலை இருக்குமா இருக்காதா? ஓகே 10 வருஷம் வேலை பண்ணிட்டு போன்னு சொன்னா என்ன ஆகும்? சம்பளம் உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா? அந்த மாதிரி கொஸ்டின். கம்பெனியோட ஜாதகமா? இல்ல இண்டிவிஜுவலோட ஜாதகம். வேலை பண்றவங்க கம்பெனில.
இல்ல அவர் அந்த உங்களுக்கு கம்பெனி சுப முகூர்த்தம் எடுக்க வேண்டிய உங்க கொஸ்டின் என்னது, அதோட தேவை என்னது, நீடு? கொஸ்டின் என்னதுன்னா, இப்போ வந்து வேலை போயிடுமா? நம்ம லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஜாப் பார்த்தோம், கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம், கரெக்டா? இந்த டைம் வந்து பிரைவேட் கம்பெனில இந்த சுச்சுவேஷன்ல வேலை போயிடுமா, வேலையை எப்படி தக்க வச்சுக்கிறது, அண்ட் சம்பள உயர்வு கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, அந்த மாதிரி கேட்கணும். ஒரு நபர் ஒரு நபருக்கு டேக் ஓவர் பண்றாங்க ஒரு கம்பெனி. அது யாரோட ஜாதகம்? என்னோட பிரதரினோட ஜாதகம். இந்த ஜாதகம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கா? இதுல போடல, ரொம்ப கிளாஸ்ல போடல, ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/10 1968. 10:30 AM. 10:30 AM. மேட்டூர். 10:30 AM. மேட்டூர். ஓகே. ஜாதகம் நீங்க போட்டிருக்கீங்களா, இல்ல நான் போடணுமா? நான் போட்டுக்கேன் மேடம், நான் சொல்றேன். ஏகாதசி வளர்ப்பிறை. ஆமா, திதி என்ன சார்? ஏகாதசி வளர்ப்பிறை. ஏகாதசி வளர்பிறை. தனுசு மீனமும் திதி சுயம், குரு திதி சுயம். தனுசு மீனம். சிம்மம். மீனம் மேடம், மீனம். சிம்மம் இல்ல, தனுசு மீனம். ஓகே. குரு பகவான் மற்றவங்க நீங்க போட்டுக்கோங்க. குரு பகவான், ஓகேவா? திருத்தி நாம யோகம். விருத்தி. திருத்தி நாம யோகம். ஆமா, திருதி. ஓகே, திருதி. திருதி நாம யோகம். ராகு யோகி, கேது அவயோகி. இல்ல மேடம், ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. ஆமா. சரி. புதன் உபயோகி, செவ்வாய் உபாவயோகி. அப்புறம் கரணம். முடக்கு கரணம் வந்து கேது, பத்திரை கரணம் கேது. முடக்கு குரு, 5ஆம் பாவம் குரு. மீனம் வீடுதான் முடக்கு, குரு. நான் எழுதுறது தெரியுதா? தெரியுது. ஓகே. வைனாசி அனுஷம். வைனாசிகம் அனுஷம். ஆமா. அனுஷங்கிறதுனால செவ்வாய். அது அனுஷம்னா சனி மேடம். சனி. பாவக்கிட்ட போட்டுக்கலாம். விருச்சிகம் கேட்டை. லக்னம் வந்து விருச்சிகத்துல கேட்டையில நிக்கிறது. கேட்டை 1ஆம் பாதம். தனுஷ்ல வந்து மாந்தி நிக்கிறது மூலத்துல. மாந்தி மூலம் 3ஆம் பாதத்துல நிக்கிறது. மக்கரத்துல சந்திரன் அவிட்டத்துல நிக்கிறது. அப்புறம் மீனத்துல 2 கிரகம் இருக்கு. ராகு உத்திரட்டாதி 4ல நிக்கிறது. சனி வந்து ரேவதியில நிக்கிறது. சனி ரேவதி 4ல நிக்கிறது. அப்புறம் சிம்ம வீட்டுல 2 கிரகம் இருக்கு. சிம்ம வீடு செவ்வாய் மகத்துல நிக்கிறது. மகம் 4ல நிக்கிறது.
அப்புறம் குரு வந்து உத்திரத்துல இருக்கு. உத்திரம் 1 குரு. ஓகே. கன்னியால வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு சூரியன் இருக்கு, சந்திரன் அஸ்தம் 2ல. ஓகே. கேதுவும் அஸ்தம் 2ல இருக்கு. ஓகே. அப்புறம் துலாம்ல வந்து புதன் இருக்கு சுவாதியில, சுக்கிரனும் சாத்தியில இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான் மேடம், அவ்வளவுதான், எல்லாமே 1 வந்துருது. 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே. இப்ப இதுதான் பாவகம். நம்ம வந்து எப்பயுமே திதியோகரண கணக்குப்படி ஐயாவுடைய இது ஆராய்ச்சிப்படி நம்ம எடுக்கிற ஸ்படிக ஸ்புடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பாவ ஸ்புடம் தான் நம்ம எடுப்போம். ஏன்னா பாவ ஸ்புடத்துலதான் திதியோகரண மெத்தடாலஜில இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப நம்ம வந்து லக்னம், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரல் போட்டுக்கலாம். திதி ஏகாதசிங்கிறதுனால தனுசு மீனம் குரு பகவான் வந்து திதி சூன்யம் அடைஞ்சிடுறாரு. அப்ப குரு பகவானுடைய வீடு எது, இந்த இடமும் இந்த இடமும், இந்த ரெண்டுமே திதி சூன்யம் ஆயிடுச்சு. இப்ப வந்து திருதியில ராகு யோகி, சுக்கரன் உபயோகி, அவயோகி வந்து புதன், உப அவயோகி செவ்வாய். ஓகேங்களா. இப்ப பத்தரை கரணம் அப்படிங்கறதுனால கேது யோகி. இப்ப நம்ம நியூட்ரல் போட்டோம்னா நியூட்ரல் என்னெல்லாம் வரும், சூரியன் வந்து இங்க எங்கேயுமே வரல, திதியாவோ யோகமாவோ கரணமாவோ வரல. சோ சூரியனை நியூட்ரலா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சந்திரன் வந்து இங்க எங்கேயுமே வரல, அதனால அவரையும் நம்ம நியூட்ரலா கன்சிடர் பண்ணிக்கலாம். சந்திரன். ஓகே. அப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து அவயோகியா வருது, அதனால நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா. இது சூன்யம், குரு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து உப அவயோகியா வருது, புதன் வந்து யோகியா வருது, குரு பகவானுக்கு 2 ஆஸ்பெக்ட், திதி சூன்யமாவும் வருது, முடக்காவும் வருது. சோ குரு வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ கொடுக்குற நிலைமையில இருக்குது. அப்புறம் குருக்கு அப்புறம் யாரு, சுக்கிரன் வந்து யோகியா இருக்கிறாங்க. சனி பகவான் வந்து வைநாசிகமா தான் வராங்க. சோ நம்ம வந்து அதை நியூட்ரலா கணக்கு பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். அது இதுக்கு மட்டும்தான் பார்ப்போம், நோய் நொடிக்கு மட்டும்தான் பார்ப்போம். அப்ப சனி பகவானுக்கு அடுத்தது ராகு கேது. ராகு வந்து யோகியா வருது, கேதுவும். அப்ப ராகு கேது ரெண்டுமே இந்த ஜாதகத்துல சூப்பரா இருக்கு, அப்ப யோகமாவே இருக்குது. அப்ப நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது லக்னம் கேட்டையில நிக்குது. ஓகேங்களா. அப்ப கேட்டைங்கிறது யாரோட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் இங்க என்னவா வருது, யோகமா வருது, யோகியா வருது. அப்ப லக்னம் பாசிட்டிவ். அடுத்தது மாந்தி வந்து மூலம் நட்சத்திரத்துல இருக்கு. மூலம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம். மாந்தி அப்படிங்கிறது நம்ம வந்து கணக்கு பண்ணாலும் மூலம் அப்படிங்கிறது கேதுங்கிறது கர்ணநாதனா இருக்கிறதுனால நம்ம அவங்களையும் பாசிட்டிவா வச்சுக்கலாம். சந்திரன்கிறது அவிட்டம். ஓகேங்களா. சந்திரன்கிறது அவிட்டம்ங்கிறது செவ்வாவுடைய நட்சத்திரம். சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம், இந்த 3மே வந்து என்னது, செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன் வந்து இங்க பேட் ஆயிடுச்சு, அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது ராகு சனி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் உத்திரட்டாதில நிக்குது. ராகு வந்து யோகி தான். சனி பகவான் யாரு, நியூட்ரலா இருக்கிறாங்க. அப்ப ஒரு யோகி நியூட்ரலான ஒரு இடத்துல இருக்கிறதுனால ராகுவும் பாசிட்டிவான அமைப்புலதான் இருக்கிறாரு. ஓகேங்களா. சனி பகவான் வந்து ரேவதியில இருக்குது. சனிங்கிறது நியூட்ரலா தான் இருக்கிற கிரகம். ரேவதிங்கிறது புதனுடைய கிரகம். புதன் இங்க யாரு, உபயோகி. அப்ப உபயோக நட்சத்திரத்துல எந்த கிரகம் நின்னாலும் அது பாசிட்டிவ் தான், அவயோகியே நின்னா கூட பாசிட்டிவ் தான். சோ அது வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அடுத்தது செவ்வாய், மகம்ங்கிறது யாரோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். கேது இங்க என்னவா ஆக்ட் பண்றாரு, கர்ணநாதனா ஆக்ட் பண்றாரு. அப்ப செவ்வாய்ங்கிறது யாரு, அவயோகி.
இங்க அவயோகிதான், செவ்வாய்ங்கிறது அவயோகிதான். ஆனா அவர் வந்து மகம்ங்கிற கர்ணநாத நட்சத்திரத்துல நின்னு அவர் நான் குட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது உத்திரம், குரு உத்திரம் நட்சத்திரத்துல இருக்குது. குரு பகவான் 2 ஆஸ்பெக்ட்ல இருக்கிறாரு. ஒண்ணு திதிசூன்யமாவும் இருக்கிறாரு, மொடக்காவும் இருக்கிறாரு. திதிசூன்ய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10ல ஏறி உட்காந்துட்டாரு. சோ 3 6 8 12ல இருந்திருந்தா அவர் விபரீத ராஜ்யத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா அவரு 10ல ஏறி உட்கார்ந்ததுனால அவரு விபரீத ராஜ்யம் கொடுக்க மாட்டாரு. அப்ப இவரு கெடுதல் தான் பண்ணுவாரு. ஆனா உத்திரம் நட்சத்திரம், உத்திரம்ங்கிறது யாரு? சூரியனுடைய நட்சத்திரம். இங்க சூரியன் யாரு? நியூட்டன். அப்போ திதிசூனி நட்சத்திரம், திதிசூன்ய கிரகம். ஆனா நிக்கிறது வந்து நியூட்ரலான ஒரு நட்சத்திரத்துல. சோ அது கெடுதலை தான் பண்ணுவாங்க. அடுத்தது சூரியனும் கேதுவும் அஸ்தத்துல. சூரியன் இங்க எங்க? நியூட்ரல். கேதுங்கிறது என்னது? சூரியனுக்கு மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அஸ்தம் பார்ப்போம். அஸ்தம்ங்கிறது சந்திரனுடையது. சந்திரன் யாரு? நியூட்ரல். சந்திரன் வந்து நியூட்ரல், சூரியன் யாரு? நியூட்ரல். அப்ப சூரியனும் நியூட்ரல், சந்திரனும் நியூட்ரல். சோ சூரியன் வந்து யோகம் ஆயிடுச்சு. அடுத்தது கேது. கேது வந்து இங்க கர்ணநாதனா இருக்கிறாரு. ஆனாலும் கேதுங்கிறது அஸ்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு நியூட்ரலா தான் இருக்கு. நியூட்ரலான நட்சத்திரத்துலதான் கர்ணநாதன் உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ இவருடைய அந்த பாசிட்டிவான விஷயத்தை இங்க கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாரு. அதனால கேதுவும் குட்டா தான் இருக்குது. அடுத்தது புதன் சுவாதியில. ஓகேங்களா? புதன்கிறது உபயோகி. நம்ம சுவாதிங்கிற நட்சத்திரத்தை தான் முதல்ல பார்க்கணும். சுவாதிங்கிறது என்னது? ராகு. ராகுவோட நட்சத்திரம் தான் சுவாதி. இந்த ராகுங்கிறது உபயோகி. இந்த உபயோகி யோகி. ராகுங்கிறது யோகி. யோகியோட நட்சத்திரத்திலேயே உபயோகி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப புதன் ராகு காம்பினேஷன். நல்லா படிக்கக்கூடிய நல்ல புத்திசாலியான ஆளா இருப்பாங்க. சோ புதனும் யோகமா தான் இருக்குது. அடுத்தது சுக்கிரன் சுவாதியில. ஓகேங்களா? சுக்கிரன் என்ன ஆஸ்பெக்ட்? அவயோகியா இருக்கிறாரு. ஆனா அவர் நிக்கிற இடம் வந்து ராகு. ராகுவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராகு வந்து யோகியா இருக்கிறதுனால இந்த சுக்கிரனும் வந்து குட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா சுவாதிங்கிறது யோகமான நட்சத்திரத்துல நம்ம புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் நம்ம போட்ட உடனே சொல்லிட்டோம். ஆனா சந்திரனும் அவுட்டு, குருவும் அவுட்டு. இந்த 2 பேருமே அவுட்டு. மத்தபடி இப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து என்ன கொஸ்டின்? என்ன தசை நடக்குது? இப்போ சனி தசை குரு புக்தி நடக்கிறது மேடம். சனி தசை குரு புக்தி. ஓகே. குரு புக்தி எத்தனை நாள் வரை இருக்கு? 2026 மே மாசம் 9ஆம் தேதி வரை இருக்கு. மே மாசம் 9ஆம் தேதி. ஓகே. சனி தசை எப்ப வரை இருக்கு? சனி தசை இருக்கு மேடம். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்து பார்த்து. சரி, ஓகே. நம்ம இப்ப இருக்கிற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே, இப்பத்திக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கோஜாரதி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டா ஒரு ஆன்சர். இப்ப சனி பகவான் வந்து குரு தசையில நடக்குது. அப்ப அவரு வந்து இப்ப கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, வேலை வந்து போயிடுச்சு. வேலை போயிடுச்சு இல்லையா அவருக்கு? இல்ல போகல. இப்ப டேக் ஓவர் பண்றாங்க. இவருக்கு வேலை இருக்குமா போயிடுமா? ஏன்னா புது கம்பெனி இவங்களோட கம்பெனியை வாங்குறாங்க மேடம். ஓகே. அப்போ அது பெரிய கம்பெனி, நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு அவுட் சைடு தமிழ்நாடு. சோ அவங்களோட ஆள்களை கொண்டு வருவாங்களா? இவருக்கு வேலை இருக்குமா, வேலை போயிடுமா? அதான் கொஸ்டின். கம்பெனியில ஒரு கம்பெனில இவர் வேலை செய்யறாரு. இவரோட ஜாதகத்துக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப இவங்களோட ஜாதகத்துக்கு இவருக்கு இந்த வேலை வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லைன்னா வந்துட்டு வேலை போயிடுமா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து அடுத்தது சனி பகவான் வந்து சனி தசைங்கிறது கர்மகாரகனோட தசை. பொறகுறைக்கு குருங்கிறது அவங்களுக்கு திதிசூன்யம் வருது, முடக்காவும் வருது. அப்ப தொழில இருக்கக்கூடிய தடைகளும் பண தடை இதெல்லாமே வரும். இதெல்லாம் அவங்க அனுபவிக்க வேண்டிய நேரம். ஓகேங்களா? சரி, இப்ப 2026 5ஆம் மாசம் முடிய இருக்குது.
இப்ப நம்ம கோச்சாரத்திலயும் குரு பகவான் வந்து சுயசாரத்துல இருக்கிறாரு, அவரும் புனர்பூசத்துல இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க எல்லாம் ஒவ்வொருத்தர சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அப்புறம் சார் வந்து கன்க்ளூஷன் சொல்லுவாரு. இப்ப வந்து சனி பகவான் சனி தசையில குரு புக்தி நடக்குது, ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த வேலை போகுமா இல்ல ப்ரமோஷன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இந்த ஜாதகர். இது ஒரு ஆண் ஜாதகம், ஓகேங்களா? இப்ப ஜாதகம் சூப்பரான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே சொல்லிட்டோம். ஏன்னா ராகு யோகியா இருக்குது, கேதுவும் யோகியா இருக்குது. ராகு கேது யோகியா இருக்குது, நல்ல சூப்பரான ஜாதகம் நம்ம எடுத்த உடனே சொல்லிட்டோம். ஆனா இந்த குரு வந்துட்டு அவுட்டு, இங்க சந்திரனும் அவுட்டு, குருவும் அவுட்டு, சந்திரனும் அவுட்டு. ஜாதகத்துல ஆரம்பத்துல இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப சனி தசா காலத்துல இவர் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். இப்போ வந்து இவருக்கு இந்த வேலை தக்க வைக்க, அதாவது இருக்குமா, ப்ரமோஷன் ஆகுமா? சொல்லுங்க சோழராஜன், நான் சொல்லுங்க. சனி திசையில பொறுத்த வரைக்கும் பூச மனுஷம் உத்திரட்டாதி ஆக்டிவேட் ஆகுங்க. சனி நின்ற ரேவதி ஆக்டிவேட் ஆகுங்க. இப்ப ரேவதி ராகுவுடைய யோகியுடைய சாரத்துல நிக்கிறதுனால பூச மனுஷம் உத்திரட்டாதியில ராகு நிக்கிறதுனால பாசிட்டிவா தான் அங்க வரும். பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே. அடுத்தது ராமமூர்த்தி சொல்லுங்க. ராமமூர்த்தி இல்ல. ஓகே, வேற யாரு சஜஷன் சொல்லுங்க. இந்த இந்த இதுதான் ஜாதகம், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ராஜ் இருக்கிறாரா? ரேவதி மேடம் இருக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம், சொல்லுங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணினாதான் சார் திருத்தி கொடுப்பாரு. நமக்கு என்ன புரிதல் இருக்குன்னு சார் தெரியணும்ல. நம்ம அவர் எவ்வளவு சொல்லி மேடம் புத்தி நடக்குது. சொல்லுங்க. புத்தி நடக்குது. புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ குரு வந்து புனர்பூசத்துல இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்க திதி சூன்யமாவும் இருக்காரு, முடக்காவும் இருக்காரு. கிரக உதயத்துன்னு பார்த்தோம்னா குரு வந்து பிறந்த ஜாதகத்துல இருக்கிற உத்திரகத்துல இருக்கிற குரு உதைக்கிறாரு. ஸோ கஷ்டம் இருக்கதான் செய்யும். தனசேகர் சார பேசுறது யாருங்க? விநாயகமூர்த்தி. விநாயகமூர்த்தி சார், கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்களேன். நீங்க சொன்னது புரியல. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதை ரிப்பீட் பண்ணுவேன், நான் கூட ஆன்சர் சொல்லுவேன். சரி, வேற யாராவது சொல்றீங்களா? மேடம் வணக்கம், குமார் பேசுறேன். மேடம் இப்போ இந்த ஜாதகத்துல வந்து சனி பகவான் நிக்கிறது வந்து ரேவதி நட்சத்திரத்துல தானே மேடம்? ஆமா, சனி பகவான் நிக்கிறது ரேவதியில. ஓகே, இப்போ சனி தசை நடக்குது இவரது. ஆமா. சோ இவருடைய ஜென்மத்துல வந்து சனி வந்து ரேவதியில நின்று இந்த தசையை நடத்துறாரு. ஆமா இல்லைங்களா? இப்போ நம்ம ஐயாவுடைய நம்ம பாடத்து பிரகாரம் ஒரு சனி கிரகம் வந்து உதைப்பு வந்து 8ஆம் நட்சத்திரத்தோடும். 8ஆம் நட்சத்திரம் வந்தது புனர்பூசம். சோ புனர்பூசம் என்றது குரு பகவான் நட்சத்திரம். இவருக்கு ஜாதகர் வந்து குரு வந்து அவயோகி இல்லைங்களா? அவயோகி இல்லைங்க, அதாவது திதிசூன்யம் as well as முடக்கு. ஸோ இந்த தசை வந்து டிரைவர் சரியில்லை. ஸோ இந்த தசை பூராவும் வந்து இவருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பாதிப்பை தான் கொடுக்கும். போத குறைக்கு இப்போ குரு புக்தி நடக்குது. குரு புக்தியும் வந்து சரியில்லை. ஸோ இதனால மேபி அவர் கேட்கறது வேலையை போயிடுமா டேக் ஓவர் பண்ணும்போது என்றதுனால இதுக்கு வந்து சரியான பரிகாரங்கள் ஐயா சொல் பிரகாரம் பரிகாரங்கள் ஐயாவை கேட்டுட்டு செஞ்சாங்கன்னா ஏதாவது நல்ல மாதிரி இருக்கும். பட் மேபி சான்சஸ் இருக்குங்க. இவருடைய டேக் ஓவர் பண்ணும்போது, இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது இவருக்கு இந்த கம்பெனிலே வேலை இருக்குமா இருக்காதான்றதுக்கு வந்து சரியானபடி என்னால சொல்ல முடியலங்க. ஒரு டவுட். ஓகே, அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
ஏன்னா நம்ம பதில் சொல்றத வச்சுதான் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். தப்போ சரியோ சொல்லுங்க, சொன்னா அப்போ சார் திருத்தி கொடுப்பாரு, இது ஓகே இது இப்படி அப்படின்னு அவரும் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே நல்ல படிச்சு ராஜ் ராமமூர்த்தி எல்லாம் வீடியோ தான் பார்ப்பாங்க போல. ஓகே, அப்ப நான் கிளாஸ் வந்து டேக் ஓவர் கொடுக்குறேன் சாருக்கு. மெயினி கிளாஸ் சார் எடுப்பார். சார் ஜாதகம் போட்டு நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டுட்டேன். சரிப்பா. ஓகே சார். ஓகே, இந்த ஜாதகத்துல என்ன டவுட்டுக்கு ஐயா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா. இந்த ஜாதகத்துல சார், இந்த ஜாதகத்துல சொல்லுங்க. வேலை இருக்குமா போயிடுமா, வேலை இருந்தா சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குமா, அதான் கொஸ்டின். ஓகே, வேலை போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, அதான் கொஸ்டின். தசை வந்து சனி தசை இல்லையா? ஆம். சனி பகவான் ஆமா வந்து சார். உபயோக நட்சத்திரத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு. ரேவதிங்கிறது உபயோகம் இங்க. ஓகேவா? ஓகேங்க சார். இப்ப சனி வந்து உபயோக நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்துறதுனால இவருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல நல்ல வேலையாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வந்து சம்பாரிச்சு. ஓகேவா? ஓகேங்களா? ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே சார். அதே போல சனி தசையில உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். ஒரே நிமிஷம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. 11 மணிக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இதாங்க ஆன்லைன் கிளாஸ் முடியுதுங்க, நான் கூப்பிடுறேங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. பெண்களுக்கு எதிராக ஆண்கள். சனி தசையில உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்பொழுதுமே ஆக்டிவேட்ல தான் இருந்துட்டு இருக்கும். அதுல ராகுங்கிற யோகி வந்து நின்றுட்டு இருக்காரு. கோச்சாரத்துல சனி பகவான் போயிட்டு இருக்காரு. கோச்சார குரு பகவான் வந்து புனப்பூசத்துல இருந்து உத்திரத்தை வந்து தொடுறாரு. சரிங்களா? ஓகேங்க சார். ஆமா. உத்திரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, குரு பகவான் வந்து இருக்காரு உத்திரத்துல. முடக்கதிபதி தீசூனி அதிபதி அங்க நின்றுட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கு அவருக்கு. ஜாதக குரு உத்திரத்துல, கோச்சார குரு வந்து புனப்பூசத்துல இருந்து உத்திரத்தை போய் தொடுறாரு. ரெண்டுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கு அவருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதக குருவுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணும்போது அவருடைய வேலையை வந்து காப்பாத்திக்கலாம். ஓகேங்க சார். உத்திரத்துக்கு என்ன கோவில் கொடுத்திருக்கு? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். ரைட். நோட் பண்ணிக்கோங்க ஐயா. எப்ப பண்ணிக்கிறேன் சார். போகணும்? சார் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் வணிசீகரணத்துல போகணும். வணிசீகரணம் நடைமுறையில் இருக்கும் போது வந்து போகும். அப்படி போயிட்டு வரும்போது அவன் தோசை வந்து நிவர்த்தியடையும், அவருடைய வேலையை வந்து காப்பாத்திக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? எனக்கு கேஆர் ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ இந்த குரு நெகட்டிவா இருக்குல்ல, நம்ம குருக்கு வந்து போரூர் கிட்ட அந்த ராமநாதேஸ்வரர்னு ஒரு கோவில் சொன்னோம் இல்லையா சார்? ஓகே, அந்த கோவிலுக்கு போகணுங்கிறச்ச குரு பாசிட்டிவா இருக்கிறது யோகியா இருக்கிறச்ச போகணுமா, இல்லடா வணிஜீகரணம் போது போகணுமா சார்? சப்போஸ் அந்த கோயில் எக்ஸ்ட்ராவா போகணும் அப்படின்னாக்கா, காஞ்சிபுரம் போவோம் நம்ம, அதுக்கப்புறம் போகணும்னாக்கா குருவை இது பண்றதுக்கு, ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ரெண்டுலயுமே போய்க்கலாம். ஓகே, ரெண்டுத்துலயும் போயலாம். ஆனா என்னைக்கு போறோமோ அன்னைக்கு வணிஜீகரணம் இருக்கணும். ஆனா சூரியன் வந்து அவயோகியா இருக்கக்கூடாது. கரெக்டா? அவயோகியா இருக்கக்கூடாது இல்லையா சார்?
அதாவது ஆ குருவை நீங்க யோகியா எடுத்தீங்கன்னா சூரியன் அவயோகமா வந்துருவார். ஆமா சார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வணிஷீகரணத்துல போறதுதான் புத்திசாலித்தனம். ஓகே சார். சரிங்களா? ஓகேங்க ஓகே சார். சார். சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சாரி சார், ஒரே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார். ஆ. வணிஜீகரணத்துல எடுக்கிறோம் சார். ஆனா அந்த அது எடுக்கிற போது சூரியன் வந்து எந்த காரணத்துக்கும் உபாவயோகி அப்படிலாம் வரக்கூடாது இல்லையா? கரணநாதன் அவயோகமாக உபாவயோகமாக வரக்கூடாது. அப்படி வந்தால் ஓகே சார். கரணநாதன் பலம் குன்றி விடுவார். அவருடைய யோக பலம் வந்து குறைஞ்சிருக்கும். எப்பொழுதுமே வந்து கரணத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியம் செய்யும் போது, வழிபாடுகள் பரிகாரங்கள் வந்து பண்ணும்போது கரணநாதனே அவயோகமா வராம பாத்துக்கணும். ஓகே சார். ஓகேங்க சார். வேற என்ன கேள்வி? இல்ல சார், வேற எந்த கேள்வியும் இல்ல. ரொம்ப அருமையா சொல்லிட்டேன் சார். நீங்க சொன்ன விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் சார். அவருக்கு வந்து ரொம்ப நல்ல வேலை பண்றாருங்கிற நல்ல பேர் வந்து கம்பெனில உண்டு சார். இது வந்து பிரில்லியண்டான ஒரு பாயிண்ட். நீங்க எடுத்தோடனே அதுதான் சொன்னேன். ஓகே, அதனாலதான் நீங்க சார் நீங்க நாங்கெல்லாம் வந்து சார் உங்களை மாதிரி ஒரு 10% ஆகுமா சார்? எப்பயாவது டவுட்டா இருக்கு சார் எங்களுக்குலாம். பேச பேச எல்லாமே வந்து வந்துடும், எல்லாருக்குமே வரும், கண்டிப்பா வந்துடும். ஓகே சார், பிரில்லியண்டான பாயிண்ட் சார். அது ஆ. செம்ம பாயிண்ட். அது யாருமே வந்து அது யோசிக்கவே முடியல சார், இந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அவருக்கு அதான் கவலை, இவ்வளவு நல்ல பேர் வச்சுன்னு வேலை போயிடுமாங்கிறத பயம்தான் அவருக்கு வந்து நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பேர் சம்பாதிச்சேன், பணம் சம்பாதிக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு சார். கரெக்ட் தான். இப்போ ஆக்சுவலா ப்ரொமோஷனை வந்து குரு வந்து இந்த ஜாதத்துல வந்து குருவோ குருவுடைய நட்சத்திரங்களோ பலம் இல்ல. நல்ல பிரில்லியன்ட், செம்ம பிரில்லியன்ட் இந்த ஜாதகர். ஆமா சார், ஆமா சார். அந்த கம்பெனி வந்து நல்லா டெவலப் ஆயிரும். கடினமா உழைச்சிருப்பாரு, நேர்மையா உழைச்சிருப்பாரு, நல்ல திறமையா வேலை பார்த்திருப்பாரு. அதனால அந்த கம்பெனி அடைந்த ஆதாயங்கள் வந்து ஏகப்பட்டது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, கேது வந்து கரணநாதனா வர்றாரு. அத்தனை கரணத்துல பிறந்திருக்காரு. நல்ல பிரில்லியன்ட், நல்ல விசுவாசி. சார் இப்போ சம்பள உயர்வை பத்தி எல்லாம் பேசவே கூடாது இல்லையா? தப்பாயிடும் இல்லையா இப்ப பேசினா? கொடுக்கறத வாங்கிக்கணும். அடுத்தது குரு வந்து நல்ல நிலையில வரும்போது சம்பளத்தை பத்தி பேசணும். அப்ப வந்து ஓகே. இப்போதைக்கு வந்து வேலையை தக்க வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஆமா. இப்ப குரு வந்து பூசம் வரும்போது பலம் அடைவார். ஏன் அப்படின்னா உத்திரட்டாதியில் வந்து ஜாதகர் ஆக இருக்காரு. தசாநாதன் சனி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பூசத்துல வீக்கா இருக்கிற குரு பூசம் வரும்போது ஸ்ட்ராங் ஆகும். குரு வந்து புனப்பூசத்திலிருந்து உத்தரத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து உதைத்து வீக்கா இருக்காரு. அப்ப வந்து பரிகாரம் பண்ணி வேலையை வந்து தக்க வச்சுக்கணும். சம்பளத்தை பத்தி பேசக்கூடாது, கொடுக்கறத வாங்கிக்கணும். கோச்சார குரு பூசம் வந்த உடனே குரு ராகு சேர்க்கை, குரு சண்டால யோகம் என்பது ஆக்டிவேட் ஆகுது. குரு வந்து பூசத்துல, ராகு வந்து உத்திரட்டாதியில, சனிபாகனுடைய நட்சத்திரத்துல. அந்த நேரத்துல போய் நம்ம மேலிடத்துல இருக்கிறவங்கிட்ட வந்து பேசும்போது சம்பள உயர்வு தானா கிடைச்சு. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். வீரம் விவேகம் ரெண்டுமே வேணும் வாழ்க்கையில. சில இடங்கள்ல வந்து பின்னோக்கி நடந்துக்கலாம், நம்ம விட்டு கொடுத்து போகலாம், தப்பே கிடையாது. எப்பொழுதுமே நம்ம வந்து முன்னோக்கியே தான் போகணும் அப்படின்னா வேலைக்கு இருக்காது வாழ்க்கையில. ரிவேஸ் ஆக வேண்டிய நேரத்துல கம்முன்னு கொஞ்சம் லைட்டா ரிவேஸ் ஆகிடும். நமக்குன்னு உண்டான நேரம் வரும்போது நம்ம வந்து முன்னோக்கி போகணும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே சார். வாழ்க்கையில எப்பொழுதுமே வந்து பிளெக்சிபிள் டைப்பா இருக்கணும். சில இடங்கள்ல நுழைந்து நெளிந்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், பின்னோக்கி போகணும். நமக்கு இருக்க பலமாகும் போது
நம்ம வந்து அப்படியே வெறப்பா நிக்கலாம். எல்லாமே நடக்கும். ஹானஸ்ட்டா நிக்கலாம். தானாவே நடக்கும் அந்த இடத்துல. ஓகே தானே? ஓகேங்க சார். சார் சின்ன சந்தேகம் சார். இப்ப ஆ. புனர்பூசத்துக்கு ஏதாவது பரிகாரம் தேவைங்களாங்க சார்? குரு இருக்காரு. அவரை ரேவதி இருக்க சனி புனர்பூசம் போய் உதைக்கும். அதாவது என்னன்னா, சரிங்க சார். புனர்பூசம் குரு ஓகே. அவர் வந்து குரு வந்து புனர்பூசத்துல. இன்னொரு குரு என்ன பண்றாரு? உத்திரம். அவருடைய உதிப்பு குரு, ஜாதக குரு என்ன பண்றாரு? உத்திரம் என்ற தொழிலுக்குண்டான நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு. ஆமாங்க சார். ஓகேங்க சார். உத்திரம் வந்து தொழில் நட்சத்திரம். சூரியன். சரிங்க சார். புனர்பூசம் என்பது தொழில் நட்சத்திரம் கிடையாது. ஓகேங்க சார். ஓகேங்க அப்போ தொழிலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, புனர்பூசத்துல இருக்கிற குருக்கு பரிகாரம் பண்ணக்கூடாது. உத்தரத்துல இருக்க. உத்திரத்துல இருக்கிற குருக்கு தான் பரிகாரம் பண்ணணும். ஓகேங்க சார். தெளிவு அவர் கிடைச்சது. தான் நன்றிங்க வேலையை சார். காலி பண்றாரு. அவருக்கு ஓகேங்க. பரிகாரம் பண்ணோம்னா வேலையை தக்க வச்சு. ஓகேங்க சார். சூப்பருங்க ஐயா இந்த பாயிண்ட். அருமையான பாயிண்ட்டுங்க சார். அருமையான பாயிண்ட். ரெண்டுமே குரு தான். அங்க புனர்பூசத்துல, இங்க வந்து உத்திரத்துல. வேலையில தான் இப்ப பிரச்சனை நம்ம. அப்போ உத்திரத்துல வந்து ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா, அவருடைய ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். நிச்சயம் சரியாயிரும். ஓகேங்க சார். சரி. இவருக்கு வந்து சரியாயிரும். இந்த பரிகாரம் மட்டும் பண்ணிட்டாருன்னா சரியாயிரும். தேங்க்யூ சார். சூப்பர் சார். நன்றிங்க சார். அதெல்லாம் இம்மையளவும் மாறாது. இவர் வேலை போகாது. வேலை தேங்க்ஸ் சார். ஸ்ட்ராங் பண்ணிட்டாருன்னா போதும். இவர் வேலைக்கு வேலை வந்து உறுதி. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் கேஆர் குமார் எந்த கேள்வியும் இல்ல சார். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? 11 ஆயிடுச்சு. இல்லைங்க சார். தெளிவா இருக்குங்க சார். கேள்வி இல்லைங்க சார். சனி பகவான் இந்த ஜாதத்துல வந்து வைநாசிக அதிபதி. வைநாசிக தசை நடந்துட்டு இருக்கு. வைநாசிக நட்சத்திரமான உத்திரட்டாதியில் ராகு. உச்சார சனி அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்காரு. ஜாதக சனி ரேவதியில இருக்காரு. அடுத்தது சனி வந்து ரேவதிக்கு தான் போக போறாரு. அப்ப இன்னைக்கு உத்திரட்டாதியில இருக்கிறாரு சனி. ஜனன ராகுடன் கனெக்ட் ஆயிருக்காரு. அடுத்தது ஜனன சனி மேலேயே கோச்சார சனி போக ரெடி ஆயிட்டார். இந்த வருஷத்துல நடக்குது. 26ல இது 2 நடந்துட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மரணத்துக்கு இடையான துன்பங்கள், தூக்க குறைபாடு மெயினா. அதனால வந்து பல உபாதைகள் வந்து ஆக்டிவேட் ஆகும். நரம்பண்டலங்கள் பாதிக்கும், கால் பகுதி பாதிக்கும், கழிவுகள் சரியா வெளியில போகாது. ஹெல்த்ல வந்து கேர் எடுத்துக்கணும். கேது காரணநாதனா வந்திருக்கிறனால சித்தா மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது நல்ல பயன் கிடைக்கும். 1. 2வது காலுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுக்கணும். சைக்கிள் ஓட்டலாம், நடக்கலாம். ஃபுட் ரெஃப்ராலஜியா ரெஃப்ராக்ஸாலஜி அதாவது காலுக்கு வந்து மசாஜ் பண்றது. அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகும். நம்ம கிளாஸ்லயே ஒருத்தர் இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு வந்து தூக்கம் இல்லை. சனி வந்து ரேவதி இல்லை. மால்ல இருக்கக்கூடிய மசாஜ் மெஷின்ல போயிட்டு காலை வச்சு மசாஜ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். மாலை கூட்டிட்டு போயிட்டு மசாஜ் மெஷின் காலுக்கு மட்டும் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அவங்க சார்ஜ் பண்ணுவான். ஒரு 15 நிமிஷத்துக்கு இவ்வளோ, 1/2 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு வந்து பீஸ் வாங்கிக்குவோம். பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நல்லா தூங்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே வந்து தூக்கம் இல்லை. பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து நல்லா தூங்குறாங்க. அவங்களுக்கும் அவங்க ஜாதகத்துல வந்து சனி தான் வாய்ந்து வைநாசிக அதிபதி. லூஸ் மோஷன் வந்து நடந்துட்டே இருந்தது அவங்களுக்கு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லி என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க.
ஒரு 3 நாள் சொன்னாங்க. ஃபுட் வந்து ஆல்டர் பண்ணி குடுத்தேன். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லூஸ் மோஷன் வந்து அரெஸ்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகேங்க. ஓகே சார். அப்ப ஹெல்த்ல கேர் எடுத்துக்க வேண்டிய நேரம். ஒண்ணு நடக்கணும். அல்லது சைக்கிள் ஓட்டலாம். அல்லது காலுக்கு வந்து மசாஜ் பண்ணலாம். வீட்லயே இருக்கிறவங்கள வேற யாராவது வந்து மசாஜ் பண்ணி விட சொல்லலாம். காலுக்கு ஏதோ ஒரு உடற்பயிற்சி வந்து குடுக்கணும் இந்த நேரத்துல. குடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி குடுக்கும்போது இந்த இடத்தில் உருவாகக்கூடிய வியாதிகள் எல்லாம் வந்து தடுக்கப்படும். சனி வைநாசிகமா வந்திருக்கனால புளிப்பு சுவை, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எள்ளு, நிலக்கடலை, எருமை மாட்டுல இருந்து கறந்து வரக்கூடிய பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர், பனவெல்லம், பனங்கற்கண்டு, கருப்பு திராட்சை, பழைய சாதம், உடலுக்கு அதிக குளிர்ச்சியை தரக்கூடிய ஆப்பிள், இந்த உணவுகளை எல்லாம் வந்து அவர் வந்து தவிர்க்கணும். விட்டுட்டு இப்ப சொன்னதை கேட்டாருனாக்கா அந்த இடத்துல வந்து பெருசா இந்த வியாதியும் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஓகேவா? ஓகே. சார் ஓகே சார். ஃபேண்டாஸ்டிக் சார். வேற இந்த ஜாதகத்துல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ராகு என்ற யோகி சதயத்துல வந்து கோச்சாரத்துல போயிட்டு இருக்காரு. அடுத்தது அவிட்டத்துக்கு வந்து வராரு. அது வந்து அவருக்கு வந்து சிறப்பான அமைப்பு இல்லை. ஏன்னா அவருடைய அவயோக நட்சத்திரத்துல வந்து யோகி வந்து டிராவல் பண்ற ரெடி ஆயிட்டார். எப்ப நடக்குது இது? இந்த வருடத்தில் ஜூலை மாதத்துக்கு பிறகு ராகு வந்து அவிட்டத்துக்கு வந்துருவாரு. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், சகோதர சகோதரிகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னிக்கல் லைனு, சாப்ட்வேர்ஸ், செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், மாந்திரீகம், கண்டிஸ்ட்ரி, மிகப்பெரிய ஏமாற்றங்கள், துரோகங்கள், மிரட்டல்கள், அடிதடிகள், வம்பு வழக்குகள் எல்லாம் அந்த இடத்துல அவருக்கு வந்து காத்துட்டு இருக்கு. ராகுவை நவுத்தி அவிட்டத்துல வச்சீங்கன்னா இந்த கதையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லும். அப்ப நிலம், கட்டுமானங்கள், மிஷினரிஸ் இதுலலாம் வந்து நம்ம வந்து எந்த செயலையும் செய்யக்கூடாது. புதுசா வாங்குறது, புதுப்பிக்கிறது, சர்வீஸ் பண்றது, அந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணக்கூடாது. சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடுகள் எதை வந்தா பெருசு பண்ணிக்க கூடாது. அந்த இடத்துல கோபம் கண்ணாப்பின்னாலும் தலைகி ஏறும். அந்த நேரத்தில் வந்து கேது என்ற கரணநாதனை இயக்க வேண்டும். ஒரு தியானம் பண்ணலாம். யோகா பண்ணலாம். மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். ஜீவ சமாதிகளுக்கு போகலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது அந்த ப்ராப்ளம் வந்து ஆக்டிவேட் ஆகாது. செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், மிரட்டல்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் போனாதானே ஏமாற்றம். எந்த வேலையும் செய்யக்கூடாது. பணத்தை அப்படியே வச்சிருக்கணும். யாரையும் நம்பிடக்கூடாது. மிகப்பெரிய துரோகம் நடக்கும் அந்த இடத்துல. செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், கண்டிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அந்த மாதிரி ஆளுகிட்ட போனீங்க அப்படின்னா அவனும் ஒரு பணத்தை மேட்டர் போட்டு பிடிக்கிட்டு அனுப்பிச்சுட்டுருவான். நல்ல நேர்மையான ஆளுங்கிட்ட உங்களை மாதிரி என்கிட்ட படிக்கக்கூடிய நபர்கிட்ட ஜாதகம் பார்த்தாவே அதுக்கு சொல்யூஷன் உண்டு. அதுக்குனால பரிகாரத்தை பண்ணாவே அது சரியாயிடும். அந்த மாதிரி நேரத்துல தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இவன் ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கானோ ஜோதிடத்துல, அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து போய் மாட்டிக்குவான். அவன் அந்த பூஜை கரெக்டா போடணும், சொன்னீங்க சார். கரெக்டா சொன்னீங்க. தாயத்து கட்டணும், எந்திரம் கட்டணும், சக்கரம் வரைஞ்சி தரேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேட்டர் போட்டு அனுப்பிச்சுட்டுருவான். அந்த இடத்துல சந்திரன் வந்து இருக்காரு அவிட்டத்துல. பெண்கள் வழி பிரச்சனைகள் என்பதும் ஆக்டிவேட் ஆகும். சந்திரன் ராகு சேர்க்கை அவிட்டத்துல. அந்த இடம் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம். இது நம்ம மாதிரி நேர்மையான ஆளுகிட்ட வந்தா தப்பிச்சுக்குவாரு. வேற எங்கேயாவது போனாக்க பணத்தை பிடிங்கிட்டு அனுப்பிச்சுட்டுருவாங்க. எந்த காரியம் நடக்க போறது இல்லை. ஓகே தானே? ஓகேங்க சார், தெளிவா இருக்குங்க சார். ஓகேங்க சார். ராகு அவிட்டத்தில் வரும்போது சுவாதி என்ற நட்சத்திரத்தை போய் தொடுவார் தன்னுடைய கிரக உதைப்பின் மூலமாக. சுக்கிரன் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. சுக்கிரன் சுவாதி இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிக்கும். ஒரு பக்கம் அவிட்டம் என்ற உப அவயோக நட்சத்திரம், இன்னொரு பக்கம் அவயோகியே உட்கார்ந்திருக்காரு சுவாதியில. ரெண்டு அவயோகமும் ஆக்டிவேட் ஆகுது. கேம்லிங்கு, மது மாது சூது, இதுல எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது உருவாகும். கேரளாவில் நடந்தது இல்லையா? அவன் வந்து அந்த லேடியை வந்து தொடவே இல்லை, தொட்டோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டான். வைரலான வீடியோ பாத்தீங்களா? கேரளாவில் நடந்தது தெரியுமா சார்? தெரியும் சார், நியூஸ் பேப்பர்ல வந்தது. அந்த ஆள் தற்கொலை பண்ணிட்டான். ஆமா சார். அவன் கம்முனு பஸ்ல நிக்கிறான். அவன் வந்து அவனுடைய கை வந்து அந்த லேடியோடைய ஜஸ்ட்ல வந்து மோதுற மாதிரி, அது பஸ்ல வந்து அது வந்து ஆடி ஆடி பஸ் போகும்போது, அல்லது அவன் வந்து இறங்குறதுக்கு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கை வந்து மூவ் ஆகுது, லைட்டா மேல போடுது. அதை எடுத்து வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி வேணுனே வந்து உரசுறாங்கன்னு சொல்லி போட்டுட்டு, அந்த ஆள் வந்து பயங்கரமான ரோசக்காரனா இருக்குது. நேரா போய் வீட்டுல போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த ஜாதகத்துல வந்து ஒரு பக்கம் வந்து அவிட்டம் என்ற செவ்வாய், இன்னொரு பக்கம் சுக்கிரன் என்ற அவயோகி. அங்க சுக்கிரன் ராகு சேர்க்கை சுவாதியில. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவிட்டத்தோட ராகு வந்து சேர்றாரு, சந்திரன் சேர்றாரு. தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகும். பெண்கள் வழியில், இவர் ஆணா இருக்கனால எதிர்பாளர், பெண்கள் வழியில தேவையில்லாத கெட்ட பெயர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கும். தொடரலனா கூட தொட்டாங்க அப்படிம்பாங்க. அதனால வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்பாளர்களிடம் வந்து நம்ம வந்து நெருங்க கூடாது. ஓகேவா? ஓகேங்க சார், அருமையான விளக்கங்க சார். ஓகே தெளிவுங்க சார். சார். இவருக்கு வயசு என்னாச்சு? சார் 57 சார். 57 வயசாச்சு. 70 வயசு ஆனாலும் பிரச்சனை வரதான் செய்யும். அதனால வந்து இப்ப சொன்னதெல்லாம் அந்த இடத்துல நடக்கும். கவனமா இருந்துங்க. ஓகே சார். சார் குரூப்ல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் சார். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வந்து நான் சார்கிட்ட எடுத்துன்னு போய் சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அது சாருக்கு நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டா தான் சமீபத்துல தான் இந்த மாதிரி நடந்தது. அதுக்கு நான் ஒரு வாட்டி கை தட்டிக்கிறேன் சார், ப்ளீஸ். நாங்கள் கை தட்டுகிறேன். என்கிட்ட வந்து யாருக்குமே வந்து டைரக்டா பேமெண்டே கிடையாது. நான் யாருமே டைரக்டா மீட் பண்ணவே மாட்டேன். எந்த பஞ்சாயத்தும் தேவையில்லை நமக்கு. கரெக்டா? போன்ல காசு அனுப்புங்க, போன்லயே பலன் கேட்டுக்கோங்க, பரிகாரம் சொல்றேன், அப்படியே ஓடிடுங்க. ஏன்னா
குறிப்பிட்ட செலிபிரேட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வாலிண்டே வந்து வரும். நீங்க அஸ்ட்ராலஜி வேர்ல்டுல வந்து ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க முடிச்சு கட்டுறதுக்கு என்னென்ன குறுக்கோலிகள் இருக்குன்னு யோசிப்போம். நிறைய பஞ்சாயத்துகள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களுக்குலாம் அனுபவங்கள் வந்து கம்மி. எனக்கு அனுபவம் அதிகம் அந்த ஜோதிட உலகத்துக்கு. நம்ம போகாத மீட்டிங் கிடையாது, மாநாடுகள் கிடையாது, பார்க்காத யூடியூப் கிடையாது. ஒரு டீம் வந்து அதுக்குன்னே இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு, சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, மாநாடு வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னா. போனீங்க அப்படின்னா எனக்கு டொனேஷன் இவ்வளவு கொடுங்க அப்படின்னு. ஒரு மாநாடு நடத்துவான். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபா வந்து வசூல் பண்ணுவான். ஒரு 2-3 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு மீதியை வந்து பாக்கெட்ல வச்சு வருஷத்துக்கு ஒரு மாநாடு. இது அவனுக்கு வந்து தொழில். எல்லா விஐபி அஸ்ட்ராலஜரையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு உங்க பேர் இந்த இடத்துல போடுறேன், அந்த இடத்துல போடுறேன், உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு டைம் தரேன், நீங்க ஃபேமஸ் ஆயிருவீங்க. இன்னொரு வழிக்கு அவங்களுக்கு இருக்கு. யார் நல்லா வளர்ந்து வராங்களோ கூப்பிடுவாங்க. போகல அப்படின்னா கேட்கிற காசு தரல அப்படின்னா அவங்களே ஒரு டீம் வச்சிருக்காங்க, கேர்ள்ஸுகள். அவங்களே அனுப்பிச்சுடுவாங்க ஜாதகம் பார்க்குற மாதிரி, படிக்கிற மாதிரி. அவங்களே ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நீ இத்தனை லட்சம் கொடு, நாங்க கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டின ஜோதிடர்கள் வந்து நிறைய ஜோதிடர்கள், ஜோதிட ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர். உங்களுக்கு இதெல்லாம் வந்து புது தகவல். ஆமாங்க சார். இப்படியெல்லாம் நடக்குதான்னு ஆச்சரியமா இருக்குங்க சார். உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இதுல ஐயா வந்து அந்த பாவத்துக்கெல்லாம் வந்து அதாவது அவங்க தண்டனை அனுபவிச்சா அவனுங்க ஐயா. அனுபவிப்பாங்க. அவங்களுடைய ஜெனரேஷன் அனுபவிக்கும். அவங்களே அனுபவிப்பாங்க ஜெனரேஷன் ஐயா. இப்பெல்லாம் வந்து அப்பப்போ காமிக்கிறாங்க ஐயா. மாநாடுகள், கருத்தரங்க கூட்டங்கள்லாம் நடக்குது பாத்தீங்களா? இந்த ஆமாங்க சார். இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் சர்வசாதாரணமா நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் வந்து அந்த சேனல் கூப்பிட்டாங்க, இந்த சேனல் கூப்பிட்டாங்க, வாங்க அப்படிப்பாங்க. சேனல்ல ஃப்ரீ. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. கொடுக்குற வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. உஷாராகி நீங்க வந்து இவன் நம்ம ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி இல்லைனா இதுக்கு மேல வரல அப்படின்னீங்கன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள்ஸ் டீம் வச்சிருக்காங்க. அவங்கள ஜாதகம் பார்க்க வர மாதிரி, படிக்க வர மாதிரி, பழக வர மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கிடைக்கும். இது எல்லா பக்கமும் நடந்துட்டு. நம்ம வந்து அதே போல கவனிச்சுட்டே இருப்பாங்க. எவெல்லாம் பரிகாரம் பண்ணி ஏமாத்துறான், ஜோதிட தொழில் பண்ணி எவ்வளவு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். உடனே அவனை கூப்பிட்டு மிரட்டி எனக்கு மாசம் இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து வாங்குவான். இல்லையா இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மீடியாவில் போட்டு கிளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்புறம் அவங்களும் பயந்துட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு கிட்டத்தட்ட 2010 இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து ஜோதிட உலகம்லாம் வந்து இப்ப எப்படின்னாக்க அரசியல் கட்சி மாதிரி மாறிடுச்சு. அரசியல் கட்சி, ரவுடித்தனம், அவ்வளவாரித்தனம் எல்லாமே இங்க நடக்கும். நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நான் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் வாங்குவேன். 600 வாங்குவேன். அதை தவிர வேற யார்கிட்டயும் எந்த படமும் நான் வந்து வாங்கினது கிடையாது. நான் எங்கேயும் போறதும் கிடையாது. என்னையும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நான் வந்து இல்ல, எனக்கு ஐடியா இல்ல. நான் நியாயமா பண்ணிட்டு இருக்கேன். நியாயமா எனக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. எனக்கு இருக்கிற புகழே போதும். நீ ஒண்ணும் என்ன வந்து பெரிய ஆளாக்க வேணாம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பகைகள்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்னன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்கு கொடுக்குறது. புரிஞ்சுட்டீங்களா?
எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்க ஐயா. புரியுது சார். புரியுது சார். புரியுது கரெக்ட் சார். சார், ரொம்ப கரெக்டா இருக்கு சார், ரொம்ப கரெக்ட். நம்ம டைரக்ட் போட்டாதானே நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். கரெக்ட் தானே? நம்ம டைரக்ட் உஷாரா இல்லைன்னா கரெக்டா இருந்துக்க வேண்டியதாங்க. வச்சா ஒரு செக், அவ்வளவுதான். டைரக்ட் யாருக்குமே கிடையாதுன்ட்டு. நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ணிட்டு இருக்கோம், நிம்மதியா இருக்கணும். நம்மள யாரும் வந்து இறங்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது, ஏதோ ஒரு கெட்ட பேருன்னு சொல்லவும் முடியாது. நம்ம லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அவ்வளவு. அந்த மாதிரி இந்த மாதிரி நேரம் கெட்டு போன நபர்கள் எல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். புரியுதா? ஓகேங்க சார். ஓகேங்கய்யா. எதுக்கு இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு ராகு அவிட்டத்தில் வரும்போது அந்த மாதிரி பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய 18 வருடங்களுக்கு முன்னாடி இதே அவிட்டத்துல ராகு வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிருந்தார். ராகு ஒரு சுத்து வர்றதுக்கு 18 வருஷம். இந்த வருஷத்துல வந்து ஜூலைல வராரு அப்படின்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதே இடத்துக்கு வந்திருப்பாரு. 18 3 பிரிச்சீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் வருது? 6 வருஷம் கிடைக்கும். 6 வருடங்களுக்கு ஒரு முறை ராகு வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் வரும்போதெல்லாம் இதே பலன்கள் ஜாதகத்துக்கு வந்து நடக்கும். 6 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடந்துட்டே இருக்கும். அவரை போன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, ஆமா என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஓகேங்க சார். இதுவரை வந்தது இப்ப நம்மகிட்ட வந்ததுனால அவரை வந்து காப்பாத்திட்டோம். சரி, எப்படி இருக்கு படம்? அற்புதமா சார் இருக்கு அருமையா சார். இருக்கு சார், அருமையா இருக்கு. ஆக்சுவலி இவர் உங்கள்கிட்ட நான் ஒரு ஜாதகம் காமிச்சிருக்கேன் சார் உங்கள்கிட்ட. ஆனா இது கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அண்ட் நீங்க சொல்றபடி தான் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க. சரி, முடிச்சுக்கலாமா? ஓகே சார், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அப்படின்னு ஒரு சேனல் நம்ம சாரோடது, திதி யோக காரணம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி. நிறைய லேடிஸ் வந்துட்டு என்கிட்ட எனக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இப்ப நான் போடுறேன். ஏன்னா போன்ல ஸ்மார்ட் போன் தான், ஆனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு உண்டானது புரிஞ்சுக்கோங்க. நீங்க இது வீடியோக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு பெல் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். பெல் மாதிரி ஒரு இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் வரைஞ்சு காமிச்சிட்டேன். முடிஞ்ச அளவு வந்து குருஜிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா லைவ் போடலாம். ஆமா, லைவ் போடும்போது பப்ளிக் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஃப்ரீ ஜாதக பலன்கள், நம்ம கோவில் ப்ரோக்ராம் வந்து லைவ் பண்ணலாம். அதனால வந்து என்னன்னா முடிஞ்ச அளவு எல்லாரும் வந்து நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய நட்பு வட்டங்கள், நீங்களே அவங்க போனை வாங்கி நம்ம சேனலை ஓபன் பண்ணி விட்டு இங்கிலீஷ்ல எழுதுப்பா, தமிழ்ல எழுதாது சார். நம்மளோட டிவி பேர் இப்படிதான் சார் வரும். சேனல் நேம் வந்து இங்கிலீஷ்ல தான் வரும். அப்படியா? ஆமா ஆமா, திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி. சரிங்களா? ஒரு நிமிஷம் சார், நான் இது சொல்லிடுறேன் சார். திதி யோகம் என்னன்னா இப்ப வந்து இந்த கிளாஸ்ல வந்து எஸ்பி கிளாஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் குறைஞ்சது ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. எல்லாரும் பண்ணியிருந்தா கூட இந்த நேரம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஏறி சார். நான் குடும்பம் பூரா பண்ணிட்டேங்க சார். 3 பேரும் பண்ணிட்டேங்க சார். 3 பேர் இல்ல, அதாவது என்னன்னா 65 பேர் வந்து இந்த எஸ்பி கிளாஸ்ல இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு குறைஞ்சது ஒரு 4 பேர் வச்சுட்டா கூட நமக்கு என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 260 பேர் வந்து உள்ளார வந்துருக்கணும். அவ்வளவு கூட இன்னும் வரல. ஆக்சுவலா வந்து என்னன்னா அப்ப வந்து நான் வந்து குருஜிக்காக பண்ணுங்க அப்படிங்கிற, நீங்க வந்து பண்ணல. அதான் வந்து உண்மை.
கரெக்டா? அது தயவுசெய்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஃபோன்லாம் வாங்கி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இவ்வளவு தூரம் டீச் பண்ற குரூப்க்கு இது கூட பண்ணலன்னா எப்படி? சொல்லு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எந்த அமௌண்டோ பணமோ எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு அது வேற டவுட். சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, இல்ல. ஃப்ரீ அப்படிங்கிறது சேனல் தான். என்னன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து மேல வந்து நிக்கும். உங்களோட போன்ல மேல வந்து நிக்கும். அப்ப நீங்க டக்குன்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ உடனே பார்க்கலாம். அதுதான் சப்ஸ்கிரைப்ங்கிறது. அதுக்கு எந்த விதமான பணமோ கட்டணமோ எதுவுமே கிடையாது. அது ஃப்ரீ தான். ஓகேங்களா? நீங்க ஆன்லைன்ல எல்லாம் நீங்க ஏர்டெலுக்கு பணம் கட்டுறீங்க, ஜியோக்கு பணம் கட்டுறீங்கல்ல, அதுதானே ஒழிய நீங்க தனியா இதுக்கு அமௌண்ட் கட்டணுங்கிறது தேவை கிடையாது. இப்ப திதி யோகம் கரணம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அங்க ஒரு பெல் ஐகான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் வரும். ஒரு ஸ்க்ரோல்னா ஒரு ஒரு பிக்சர் மாதிரி வரும். அதுல கடைசி வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். சப்ஸ்கிரைப்னு இருக்கும். நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல கடைசி சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ங்கிறது தொட்டுனீங்கன்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு காட்டும். மேல வந்து நம்மளோட பிக்சர்ஸ் ஒரு முனிவர் இருக்கிற மாதிரி உண்டான பிக்சர் தான் நம்மளோடது. அப்ப அந்த முனிவர் இருக்கிற மாதிரி பிக்சர் காட்டி கீழே சப்ஸ்கிரைப்டுன்னு வரணும். சப்ஸ்கிரைப்டுன்னு வந்தாச்சுன்னா உங்களுடைய மெயில் ஐடி என்ன பேரோ அது எங்களுக்கு காட்டும். நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுனா அது வந்துட்டு இல்ல, ஆக்சுவலா தெரியாது யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு அதுல வந்து காட்டுது. காட்டுது. இத்தனை பேர் யார் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க நான் பார்த்தேன் நானு. ஆமா, அதை விட்டுடுங்க. அது வேணாம், வளவளன்னு பேசிட்டு இருக்க வேணாம். ஸ்ரீதேவி ஓகே, கம்முன்னு இருக்கு. அது ஆக்சுவலா வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து தயவுசெய்து வந்து கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணு. ஓகேங்களா? ஓகேங்க சார். நன்றிங்க சார். ஓகே, முடிஞ்சது. ஓகே. ஓகேங்க ஐயா. தேங்க்யூ சார். ரைட். ஓகே. நன்றிங்க சார். வணக்கங்க சார். ஓகே. ஐயா நன்றி, வணக்கங்க ஐயா. நல்லதுங்க. ரைட்.